திவ்ய பிரபந்த பகவத் கதாமிருதம். பகவானின் அவதார கதைகள். 4000 திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத் கதைகளின் விவரணம். ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது. நமுச்சியை வானிற் சுழற்றியது. வாமனமூர்த்தி மகாபலியினிடத்தினின்றும் தானம் வாங்கினவுடனே திருவிக்கிரமனாய் 3 அடி மண்ணை அளக்கப் புக, அதை கண்ட மகாபலி புத்திரனான நமுச்சி என்பவன் ஓடிவந்து, இது என்ன அநியாயம் என்று சொல்லி வளர்கின்ற திருவடியை தகைய, ஸ்ரீ விஷ்ணு, நீ ஏன் தகைக்கிறாய்? நான் தானம் பெற்றதை அளந்து கொள்ள வேண்டாவோ? என்ன நமுச்சி, நீ செய்கிறது கபடமன்றோ? என்ன ஸ்ரீ விஷ்ணு, உன்னுடைய தகப்பன் எனக்கு தாரை வார்த்து தத்தம் பண்ணினது பொய்யோ? என்ன நமுச்சி, என்னுடைய பிதா உன்னுடைய மோசவகை தெரியாமல் உன் வஞ்சனத்தில் அகப்பட்டு கொண்டான். என்ன ஸ்ரீ விஷ்ணு, நான் செய்வதை வஞ்சகமென்று எதனால் சொல்லுகிறாய்? என்ன நமுச்சி, நீ செய்வது வஞ்சனமன்றாகில் நீ முன்பு யாசித்த போதிருந்த வடிவத்தை கொண்டு அளந்து கொண்டு போ. என்ன ஸ்ரீ விஷ்ணு, சரீரம் என்பது எப்பொழுதும் ஒரே தன்மையாக இருக்க மாட்டாதே, விகாரப்படும் தன்மையுடையதுதான் கான். முன்னைய வடிவத்தை கொண்டு எப்படி அளக்க முடியும்? என்ன இப்படி சமாதானம் சொல்லவும் கேளாமல் தான் பிடித்த திருவடியின் பிடியை விடாமல் உறுதியாயிருந்த நமுச்சியை வளர்ந்த திருவடியினால் ஆகாயத்திலே கொண்டு போய் சுழன்று விழும்படி செய்தருளினன். உலகளந்த திருவடியில் கங்கை பெருகியது. திருமால் உலகமளந்த காலத்தில் மேலே சத்தியலோகத்திற்கு சென்ற அப்பிரானது திருவடியை பிரமன் தன் கை கமண்டல தீர்த்தத்தார் கழுவி விளக்க, அந்த ஸ்ரீபாத தீர்த்தமாய் பெருகி தேவலோகத்திலிருந்த ஆகாய கங்கா நதியை சூரிய குலத்து பகீரத சக்கரவர்த்தி கபில முனிவனது கண்ணின் கோபத் தீக்கு இலக்காகி உடலெறிந்து சாம்பலாய் நற்கதி இழந்த தனது மூதாதையரான சகரபுத்திரர் 60,000 வரை நற்கதி பெறுவிக்கும் பொருட்டு நெடுங்காலம் தவம் செய்து மேலுலகத்திலிருந்து கீழுலகத்துக்கு கொணர்கையில் அவனது வேண்டுகோளார் சிவபிரான் அந்நதியை முடியின் மேல் ஏற்று சிறிது சிறிதாக பூமியில் விட்டனன்.